ஹாய் செல்லம்ஸ். இன்னைக்கு பப்ளிக் எக்ஸாம் அன்னைக்கு நீங்க கட்டாயம் செய்ய வேண்டிய சில விஷயங்களை பத்தி தான் பேச போறேன். வீடியோ முழுசா பாருங்க. கண்டிப்பா ஒரு பாயிண்டாவது உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். எக்ஸாம் ஹால்குள்ள போற கடைசி நிமிஷம் வரைக்கும் படிச்சுட்டே இருக்காதீங்க. லாஸ்ட் 10 to 20 மினிட்ஸ் எதுவுமே படிக்காம பார்க்காம ரீகால் பண்ணாம மைண்ட ரிலாக்ஸ்டா கூலா ஃப்ரீயா விட்டுருங்க. வருஷம் முழுவதும் படிக்காதத இந்த 10 நிமிஷத்துல படிச்சுட்டு போறது இல்ல. கடைசி நிமிஷத்துல இந்த கொஸ்டின் படிச்சியா அந்த சம் பாத்தியான்னு யார் கூடயும் டிஸ்கஸ் பண்ணாதீங்க. ஒருவேளை அந்த கொஸ்டினை நீங்க படிக்கலன்னா என்னவோ எதுவுமே படிக்காத மாதிரி மனசுக்கு தோணும். பயத்துல பதட்டத்துல புதுசா படிக்கிறதும் மண்டையில ஏறாது, ஏற்கனவே படிச்சதும் மறந்து போய் பிளாக் ஆகிடும். கொஸ்டின் பேப்பர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது உங்களுக்கு முன்னாடி உட்கார்ந்துருக்கவங்க கொஸ்டின் பேப்பரை வாங்கிட்டு எப்படி ரியாக்ட் பண்றாங்கிறத பாக்காதீங்க. ஒருவேளை அவங்க டஃபா இருக்கிற மாதிரி ரியாக்ட் பண்ணா கொஸ்டின் பேப்பரை பாக்குறதுக்கு முன்னாடியே அது டஃப்னு உங்க மனசுல பதிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்க படிச்ச கொஸ்டின்ஸே வந்திருந்தாலும் உங்களால முழுசா எஃபெக்டிவா ஆன்சர் பண்ண முடியாது. கொஸ்டின் பேப்பரை வாங்கினதும் பொறுமையா முழுசா கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் படிச்சு புரிஞ்சுக்கிட்டு ஆன்சர் என்னென்ன பாயிண்ட்ஸ் எழுதணும், எப்படி பிரசன்ட் பண்ணணும் அப்படின்னு சின்னதா ஒரு பிளான் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எழுத ஆரம்பிங்க. இல்லனா அடிச்சு ஓவர் ரைட் பண்ணி எழுதுனா பேப்பர் திருத்துறவங்களுக்கு இரிட்டேட்டிங்கா இருக்கும். உங்க ஸ்கூல்ல பேப்பர் திருத்தும் பொழுது உங்களோட பேர் இல்லனா ரோல் நம்பர் இல்லனா ஹேண்ட் ரைட்டிங்கை பார்த்து ஸ்டூடெண்ட் யாருன்னு ஸ்டாஃப்க்கு தெரியும். ஸோ நீங்க எவ்வளவு ஒஸ்டா பிரசன்ட் பண்ணாலும் இருக்க வேண்டிய பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கான்னு பார்த்து கரெக்டா திருத்துவாங்க. ஆனா பப்ளிக் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் உங்களோட ஹேண்ட் ரைட்டிங்கும் பிரசன்டேஷனும் தான் நீங்க எப்படிப்பட்ட ஸ்டூடெண்ட், நல்லா படிப்பீங்களா மாட்டீங்களா, இந்த மாதிரி உங்களை பத்தின ஒரு இமேஜை பேப்பர் திருத்துறவங்களுக்கு கொடுக்கும். பொதுவா பேப்பர் திருத்த ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே உங்களை பத்தின ஒரு அனாலிசிஸோட தான் பேப்பர் திருத்தவே ஆரம்பிப்பாங்க. நல்லா படிக்கிற பிள்ளைன்னு முடிவு பண்ணிட்டா 3 போடுற இடத்துல 4 போடுவாங்க. அதுவே நல்லா படிக்காத பிள்ளைன்னு முடிவு பண்ணிட்டா 4 போடுற இடத்துல 2 தான் போடுவாங்க. இதுதான் ஹியூமன் சைக்காலஜி. ஒருவேளை கொஸ்டின் பேப்பர்ல எந்த கொஸ்டினுக்குமே ஆன்சர் தெரியலனாலும், அப்படிலாம் நடக்காது, ஆனா வர்ஸ்ட் கேஸ்க்கு சொல்றேன், கொஸ்டின் பேப்பரை திரும்பவும் லைன் பை லைன் பொறுமையா படிச்சு பாருங்க. ஏதாவது ஒரு கொஸ்டின்ல ஏதாவது ஒரு டேர்ம் நீங்க கண்டிப்பா கடந்து வந்ததா இருக்கும். யோசிச்சு பார்த்தா ஆன்சரை புடிச்சிடலாம். இப்ப இந்த ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சரை கண்டுபிடிச்சு நல்லா எழுதுனதும் அந்த பாசிட்டிவ் வைப்ல மற்ற பிரெயின் செல்ஸ் எல்லாம் ஆக்டிவேட் ஆகி மீதி இருக்கிற கொஸ்டினுக்கான ஆன்சரையும் ஞாபகம் வர வைக்கும். கடைசி 5 மினிட்ஸ் ஆன்சர் ஷீட்டை செக் பண்றதுக்கு கண்டிப்பா வச்சுக்கோங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ், டோட்டல் மிஸ்டேக்ஸ், கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ், யூனிட்ஸ் போடுறது, இந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ்லாம் ஏதாவது இருந்ததுன்னா அதை சரி பண்றதுக்கு இது உதவியா இருக்கும். சொன்னதெல்லாம் நல்லா மனசுல பதிய வச்சுக்கோங்க. எக்ஸாம் நல்லா பண்ணுங்கடா. ஆல் தி பெஸ்ட் செல்லம்ஸ். அக்கறையுடன் நான் உங்கள் கீதா கொலஞ்சிநாதன். இது கலர்ஸ் ஆஃப் லைஃப் ஜிகே, வாழ்வின் வண்ணங்களுடன்.